தலைவருக்கான நம்பர் 1 இடங்கிறது என்றும் மாறாது, என்றும் மாற்ற முடியாது. 85 வயதிலும் அவர் தான் நம்பர் 1, அவர் தான் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் கண்டிப்பா நான் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. நான் தான் உச்சத்தின் அந்த உச்சம் எதுன்னு தெரியல. உச்சம்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, இதான் உச்சம். உச்சம்னா என்ன? உச்சத்தை விட்டு வருகிறேன். உச்சம்னா என்ன? உச்சத்தோட மதிப்பு என்ன? உச்சத்தோட கெப்பாசிட்டி என்ன? உச்சம்னா யாரு? தெரியாதவங்க வந்து பாத்துங்க. ஒவ்வொரு தியேட்டரா போய் பாத்துங்க. எல்லாம் வேணாம். இதுதான் உச்சத்தின் உச்சம். நீ உச்சம்னு சொன்னல, அந்த உச்சத்தின் உச்சம் எங்க தலைவர் தான். செம்ம ஃபயரா போயிட்டு இருக்குது. அந்த ஃபயரை பத்தி எப்படி சொல்றது தெரியல. எல்லாம் கபாலியை விட ஃபயரா போகுது. கபாலியோட ஃபயர் கபாலிக்கு மேல உச்சம். அதாவது பாபாவோட எந்த ஃபயர் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த படத்துக்கு. கண்டிப்பா என்ன டிக்கெட் கிடைக்கல. முதல் நாள் கண்டிப்பா டிக்கெட் கொடுத்துருவாங்க. இது வரலும் தரல. ஒரு 2 டிக்கெட் கொடுத்தாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருக்கிறோம். அந்த 2 பேரை யாரு அந்த 2 டிக்கெட் வச்சு யாரு போறேன்னு ஒரே குழப்பத்தோட இருக்கிறோம். கண்டிப்பா இது 100 பாட்சா இல்ல. தலைவரோட 50 வருஷங்கிறது எப்படின்னு தெரியாது. 50 வருஷங்கிறது முக்கியம் கிடையாது. 50 வருஷமா நம்பர் 1 இருக்கிறதா முக்கியம். அந்த 50 வருஷம் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் தலைவர் சொன்னாரு. தமிழக மக்கள் வந்து நான் விளம்பரம் இந்த மரத்தை தூக்கி நிறுத்தான்னு. கண்டிப்பா அது வந்து எந்த அளவுக்கு சொல்லணும்னா, தலைவர் 50 வருஷம் எப்படி கொண்டாடும், மொத்த தமிழ்நாடும் ஒர்க்கிங் டேஸ்ல எந்த தேட்டருமே டிக்கெட் இல்ல அந்த ரேஞ்சில மக்கள் கொண்டாடிருக்காங்க தமிழக மக்கள். அன்றும் இன்றும் என்றும் தமிழக மக்கள் தலைவர் கண்டிப்பா நான் தமிழர் எங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழக மக்கள் வந்து தலைவர் வந்து தன் வீட்டு பிள்ளையாக, தன் வீட்டு அப்பாவாக, தன் வீட்டு அண்ணனாக, தன் வீட்டு மாமனாக கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. தலைவருக்கான நம்பர் 1 இடங்கிறது என்றும் மாறாது, என்றும் மாற்ற முடியாது. 85 வயதிலும் அவர் தான் நம்பர் 1, அவர் தான் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் கண்டிப்பா நான் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. நான் தான் உச்சத்தின் அந்த உச்சம் எதுன்னு தெரியல. உச்சம்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, இதான் உச்சம். உச்சம்னா என்ன? உச்சத்தை விட்டு வருகிறேன். உச்சம்னா என்ன? உச்சத்தோட மதிப்பு என்ன? உச்சத்தோட கெப்பாசிட்டி என்ன? உச்சம்னா யாரு? தெரியாதவங்க வந்து பாத்துங்க. ஒவ்வொரு தியேட்டரா போய் பாத்துங்க. எல்லாம் வேணாம். இதுதான் உச்சத்தின் உச்சம். நீ உச்சம்னு சொன்னல, அந்த உச்சத்தின் உச்சம் எங்க தலைவர் தான். ட்ரைலர் பார்க்கும்போது தலைவர் வந்து சொல்ல வேணாம். மாசுன்னா தலைவர் 75 வயசுல மாசு பயங்கரமா இருக்கு. பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திரும்ப பார்க்க தோணுமா தலைவர்? அது தலைவர் 50 வருஷம் தலைவரா போட்டோ வந்தாவே 6 நாள் லீவ் போட்டு பார்ப்போம். ட்ரைலரை பார்த்தோன்னே நைட் அன்னைக்கு விடிய தூங்கவே இல்லை. தலைவர் அப்படியே ஒரு போட்டோ பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்று இருக்கேன். அப்படியே அப்படின்னும் போது நமக்கு வந்து பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா நான் போயிட்டு இருப்பேன். ஒரு இது கண்டிப்பா முதல் ஷோ வந்து ரோஹிணி தேட்டர்ல பாக்குறேன். அதுக்கடுத்து தேவி போறேன். எப்பயுமே ஒவ்வொரு நாளும் 4 தடவை படத்தை பார்ப்போம். இதே மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பா தலைவர் வந்து தலைவர் 50 வருஷம் கண்டிப்பா சொல்ல முடியும். எப்பயுமே வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் வந்து சமயபுரத்துல வந்து போய் நான் மொட்டை போடுவேன். அதனால சென்னையில 3 ஷோ போயிட்டு சமயபுரத்துல போய் தலைவர் 50 வருஷம் சொல்லி சமயபுரம் கோயில போய் நான் மொட்டை போடுவேன். அமீர் கான் வந்து காலில் விழுந்தார் ரஜினி சார். ஏன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல நம்பர் 1 இருந்து தங்கவான் படம். அவர் தான் அங்க பாலிவுட்ல கிங்கா இருந்தார். அதுக்கப்புறமா பாகுபலி கேஜிஎஃப். ஓகே. சோ அவரே வந்து தலைவரை கொண்டாடுறோம். அதாவது தலைவர் வந்து எப்படி சொல்லணும்னா, தலைவர் வந்து மக்கள் வந்து தன்னோட அதாவது ஒரு தந்தையா பாக்குறாங்க, அண்ணனா பாக்குறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் அமெரிக்கானோட தங்கலான படங்கிற அந்த கதைக்கான கிடைத்த வெற்றி. ஆனா தலைவர் பாக்ஸ் ஆஃப் கிங் தலைவருக்காக கிடைத்த வெற்றி. தலைவர் படம் வந்து தலைவருக்காக கிடைத்த வெற்றி. இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆஃப் கிங்னா அது தலைவர் தான். அதோட உச்சம் தான் அமெரிக்கான வந்து எல்லாமே மதிக்கிறது தமிழ் சினிமாவில. வாட்டு கண்டிப்பா வாட்டு எந்த நானும் ரசிகர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட்டும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். முடிஞ்சா வெற்றி பெறுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனா முடிஞ்சா வெற்றி பெறுங்க. அது எப்படி வெற்றி பெறுங்க என்னங்கிறது பார்க்கலாம். தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ் நடிகர்களுக்கு தான் தலைவரோட 50 வருஷத்தோட என்ன ஏது அவரோட வரலாறு, அவரோட வெற்றி, அவர் என்னன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு பொறாமையின் உச்சத்துல பாட்ட மாட்டாங்க. ஆனா இந்திய திரையுலகம் எல்லாருமே தலைவர் வந்து பாட்டா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து 50 வருஷத்துக்கு வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்தமா இந்திய திரையுலகமே வாழ்த்து சொல்லும். தலைவர் தான். நான் தலைவர் முக்கியமான ஆக்டர் யாருக்கானு இல்லன்னு தெரியல. இல்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாதா. ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் தானா? ஆமா, ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் தான். அது இருக்காரா இல்லையாங்கிற நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போவே இல்லை. தலைவர் தான். தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் தான். ஆனா கூலி ஆட தலைவரே சொல்லிட்டாரு அனிருத்தை பத்தி. நாங்க சொல்றதுக்குல்ல, எல்லாம் சேரும் போது மாசனோட மாசு. ஏன்னா எங்க வீட்டு பிள்ளை அனிருத்து, எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றத விட தலைவரோட மிகப்பெரிய வெறியர், எங்களுக்கு மேல வெறியரு. அதனால வந்து செம்ம பிஜிஎம் செம்ம மாசா இருக்கும். மக்களா சேர்ந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம். நான் கண்டிப்பா நான் தலைவர் படம் ஒவ்வொரு தடவை வரும்போது நான் 3 நாளைக்கு தூக்குறேன். என் முகத்தை பார்த்தா தெரியும் நான் டயர்ல இருக்குது. கண்டிப்பா நேற்று நைட்டு வந்து தூக்கம் இல்லை. இன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு டிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணி ஒன்னொன்னா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு காலையில தலைவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி தேங்காய் உடைச்சி பூசணி உடைச்சி, ஏன்னா
மொத்த இந்தியாவோட கவனமும் தலைவர் மேல இருக்குது. அதை மீறி இந்த எச்சைங்க உச்சைங்க கச்சைங்க அவங்களோட திஷ்டில பெருசா இருக்கு. அதனால தலைவர் வந்து திஷ்டி கழியணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு காலையில 50 லிட்டர் பால் 50 தேங்காய் எல்லாம் உடைச்சி பூசணி உடைச்சி தலைவருக்காக கொண்டாடுவோம் நாங்க. அந்த குரூப் யூஎஸ்னாங்க, இந்தியா லெவல்னாங்க, அப்படின்னாங்க இப்படினாங்க. இப்ப தமிழ்நாடு லெவல்ல வந்து நிக்கிறாங்க. அடுத்து அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். கேட்டா ஜெயில தான் நீ வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1. உடனே ஒரு டிவில ஒரு இது போடுவாங்க. அந்த அந்த படத்து பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த இது முந்திய இந்த படம்ட்டு ஜெயில தாங்க இன்னைக்கு நம்பர் 1 கண்டிப்பா. அப்புறம் அது அந்த படம் இப்படி உள்ள வந்துச்சு. தமிழ் சினிமாவின் நம்பர் 1 என்றும் தலைவர் தான். முடிந்தால் மோதி, திரும்ப வேட்டனுக்காக தான் சொன்னேன், ஜெயிலுக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன். முடிந்தால் ஆம்பளையா இருந்தா வாங்க மோதி பார்த்துக்கலாம். 85லும் தலைவர் தான் நம்பர் 1. ரொம்ப சட்டிலாவே இருந்தது. ரொம்ப ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு. ஸோ அதை இன்னும் பூம் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் சட்டிலாவே முடிச்சிட்டாங்க ட்ரெய்லர். பட் அஃப்கோர்ஸ் என்ஜாய் பண்ணது தான். தலைவரோட டைலாக்ஸ் கம்மியா இருந்தது. பட் ஸ்டில் என்ஜாயபிளான ஒரு ட்ரெய்லர். அஃப்கோர்ஸுங்க, அவருக்கு என்னங்க ஏஜுக்கும் அவருக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ரேஸ் குதிரையாச்சு. 50 வருஷமா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான். ஒரு டிஃபரன்சஸுமே இல்லை. லைக் கம்ப்ளீட்லி ஒரு எவ்ரி டைம் அவரை பாக்குறப்போ ஒரு நியூ ஃபீல், ஒரு ஒரு அவரோட ஸ்கிரீன் ஆராவும் ஸ்கிரீன் பிரசன்ஸும் அன்மேட்ச்ட். ஸோ அது வந்து கொஸ்டினே பண்ண முடியாது இல்லையா யாராலையும். அந்த மாதிரி அது அதான் உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஃபேன்ஸ்க்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆக போகுது எல்லாமே பார்ப்போம். பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம். அதுதான் எக்ஸாக்டா. இப்போ நானுமே ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஸோ இது ஏன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். பட் இப்போ எப்படி சொல்றதுன்னா அது அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைச்சுப்போமே, அவ்வளவுதான். இல்லைங்க, லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அவரை ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு வர சொல்லுங்க. நம்மளதே ஒரு பெரிய யூனிவர்ஸ். அதுக்குள்ள வர்றது தான் கரெக்டா இருக்கும். நம்ம எல்சியுக்குள்ள போறதுங்கிறது செகண்டரி. அவரு ஆர்சியுக்குள்ள வரணும். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. அவரு எல்லா ஃபிலிம்ஸ்க்குமே ஒரு பேக் போன் மாதிரி தான் இருக்காரு அவரு. ஸோ எக்ஸலண்ட் மியூசிக் அவர். எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் அ தலைவர் ஃபேன், பட் ஓவராலாவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த ஃபிலிம்க்கு. அதை டெஃபினட்டா தியேட்ரிக்கலாவும் சரி, இன் ஜென்ரலாவும் சரி, இது எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்புறேன். பண்ணும் டெஃபினட்டா. அவருக்கு தோணுனதை அவர் சொல்லியிருக்காரு. மேபி உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல. படத்துல ஒரு கேரக்டர் அவரு. ஸோ அவருக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஃபிலிம் ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்த்திருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி அவருக்கு தோணுனதை அவங்க சொல்லியிருப்பாங்க. டெஃபினட்டா அந்த மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எப்பவுமே சென்னை தான் வந்து பாக்குறது. FDFS நாங்க ஆக்சுவலி வேலூர்ல இருந்து. பட் வந்து பாக்குறது சென்னை ரோஹிணியில் தான் பார்ப்போம். அந்த வைப் ஒரு டைமும் பிடிச்சதுனால தான் இங்க வந்து பாக்குறது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு.